Hey beauties எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope you are doing good. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க மைசூர் போயிருந்தோம். அதோட வீடியோ தான் பார்க்க போறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரௌண்ட் 6:45 AM வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 6:50க்கு ஆட்டோ புக் ஆச்சு. ஸோ ராமூர்த்தி நகர்லேருந்து கேர்புரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நாங்கள் ஒரு 7:10க்கு ரீச் ஆயிட்டோம். அப்படியே அங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் பார்சல் வாங்கிட்டோம், ட்ரெயின்லேயே சாப்பிட்டுக்கலான்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் ட்ராவலிங்லேயே இருப்போம், பசி எடுக்கும் அப்படின்றதுனால. மைசூர் போயிட்டு இருக்கிறோம் ஃபங்க்ஷனுக்கு. எங்கள் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 7:15 AM. நாங்கள் ட்ரெயின்லாம் புக்கெல்லாம் பண்ணல, யூடிஎஸில் ஆன்லைன் டிக்கெட் வாங்கின்னு போனோம். ஆக்சுவலி நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஜோலார்பேட்லேருந்து டைரெக்டாக மைசூருக்கு இந்த ட்ரெயின் போகும் அப்படின்னு நினச்சோம். ட்ரெயின் ஏறி உக்காந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் மட்டும் ரீச் ஆகிடுச்சி. ட்ரெயின்லேயே தான் உக்காந்துன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தாக்கா நிறைய ஜனம் வந்து இறங்கிட்டு, நிறைய ஜனம் அந்த ட்ரெயினுக்கு வேறு ஜனம்லாம் ஏறினாங்க. அப்போ எங்களுக்கு டவுட் ஆகிடுச்சி, இந்த ட்ரெயின் மைசூர் போகுதா இல்லை எங்கே போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களுக்கு கேட்டோம். அவங்க வந்து இந்த ட்ரெயின் வந்து தர்மாவரம் போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நல்ல வேளை நாங்கள் இறங்கிட்டு திருப்பி வந்துட்டு மைசூர் ட்ரெயின் வந்து வரும், அரவுண்ட் 8:05க்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இறங்கி இந்த பிளாட்ஃபார்மில் வரோன்னு பார்த்துட்டு அந்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஒரே காமெடியாக இருந்தது. நாங்கள் வந்துட்டு அதே ட்ரெயினில் உக்காந்துருந்தோம்னா தர்மாவரம் போகிற ரூட்டுக்கு போயிருப்போம் போல். அதுக்கப்புறம் எப்படியோ ஸ்டேட்டஸ் எல்லாம் செக் பண்ணி, நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது மைசூருக்கு, நான் டெய்லி போகிற ட்ரெயின்ஸு. ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை, எந்த ட்ரெயினில் வேணாலும் நம்ம போய்க்கலாம். KSR Bangalore, Dharmavaram, Nin passenger from KSR Bangalore to Dharmavaram is departing from platform number 1 at 8 hours 15 minutes. எப்படியோ ஒரு வழியா 8:05க்கு வந்து ஒரு மைசூர் ட்ரெயின் வருது அப்படின்னு சொல்லி அங்கே எல்இடியில் பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணோம். அப்புறம் எந்த பிளாட்ஃபார்மில் வருதுன்ட்டு போயிட்டு அந்த ட்ரெயினுக்கு அந்த பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா ட்ரெயினும் அப்படியே ஸ்லோவாக வந்துச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது ட்ரெயின். நாங்கள் வந்து நினச்சோம், ஓகே போச்சுடா, இன்றைக்கி வந்து நம்ம நின்றுட்டு தான் போனோம் போல் மைசூர் மட்டும் அப்படின்னு நினச்சி பார்த்தோம். சரி ரிசர்வேஷன் கோச்சில் ஏதாவது ஏறிடலாம் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லாஸ்ட்டுக்காக போயிட்டு நின்றுட்டு இருந்தோம். லாஸ்ட்டில் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் இல்லை ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் ஏதாவது வரும், அதில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு ஏறலாம், ஒரு வேளை ரஷ்ஷாக இருந்துச்சுன்னா ரிசர்வேஷனில் எதுலாம் ஏறிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணின்னு இருந்தோம். நிறைய பேர் இறங்கிட்டாங்க, அன்ரிசர்வில் தான் ஏறினோம். பார்த்திங்கன்னா எங்களுக்கு சீட் கிடைச்சிச்சு. ட்ரெயின் வந்து காலியாக தான் இருந்துச்சு. சீட் கிடைச்ச ஜாலியில் அப்படியே உக்காந்துன்னு, ஜன்னல் சீட் தான் கிடைக்கல, அது ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. பட் வாட் டு டூ. அதுக்கப்புறம் வந்துட்டு போக 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 நிறைய ஜனம் வந்து இறங்கிட்டாங்க. இந்த சென்னப்பட்டினாலாம் வரப்போ ஆல்மோஸ்ட் ஜனம் இறங்கிட்டாங்க, ட்ரெயின் காலியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கிட்ட வரப்போ எனக்கு விண்டோ சீட் கிடச்சிச்சு. அப்போ வந்து நான் இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக நிறைய க்ரீனரிஸ் எல்லாம் இருந்துச்சு. ட்ராவலே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்லா இருந்துச்சு. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் ஜேர்னி. ஃபைனலாக வந்து நம்ம வந்து மைசூர் வந்து ரீச் ஆகிட்டோம். 10:35 AM வந்துட்டு நாங்கள் மைசூர் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். இறங்கிட்டு எப்படி போகணும்னு தெரில, 2 பேரும் முடிச்சுக்கிறோம்.
வழி? தெரியாது, யாரு தெரியும்? அப்ப எங்க போயிருக்கிற? யாருன்னா கேட்டாங்க, சொல்றாங்க அங்கே ஒரு கோபுரம் தேர்ந்து அங்கத்துலேருந்து தான் பஸ் ஸ்டாப் கிடைக்கும். நம்ம லாஸ்ட்ல வந்துக்கிறோம்ல, அதனால மிடில் போனாக்க எப்படி போகிறதுன்னு தெரிய வரும். அங்கே ஸ்டேஷனில் யாருன்னா கேட்டாங்க, டிக்கெட் கவுண்டரில் கேட்டாங்க சார். பெங்களூர் விட்டு மைசூர் போயிருக்கோம். எப்படியோ கூகுள் பண்ணியோ யாரையோ கேட்டு தான் வந்து நம்ம ஃபங்க்ஷன் போனோம். இப்போது சரி போகலாம், நம்ம போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போகணும். ஸோ அதனால வந்து நாங்கள் லேடிஸ் வெயிட்டிங் ஹால் எங்கே இருக்குதுன்னு பார்த்துன்னு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டிங் ஹாலில் வந்து வெயிட்டிங் ஹால் ஹிஸ் ஒன்லி ஃபார் ரிசர்வ் டிக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை, நம்ம கூட டிக்கெட் வாங்கி தான் வந்திருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே வெயிட்டிங் ஹாலில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் மேக்கப்பெல்லாம் வந்துட்டு டச்சப் கொடுத்து ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். அப்படி வந்த நாங்கள் இப்படி பளிச்சின்னு ரெடி ஆகிட்டோம் வெயிட்டிங் ரூமில். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 11 AM ஆகுது. ஸோ சடனாக வந்து அக்கா பிளான் பண்ணாங்க, லைக் நம்ம மைசூர் பேலஸ் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதுக்கப்புறம் வந்து ஓலா ஊபர் ஏதாவது புக் பண்ணலான்ட்டு ஆட்டோ செக் பண்ணின்னு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரீபெய்டு ஆட்டோ பூத்துன்னு இருந்தது. ஆட்டோ புக் பண்ணோம், பார்த்தா எந்த ஆட்டோமே வரவே இல்லை. சரி அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரீபெய்ட் பூத்துக்கே போகலாம் அப்படின்னு போய் பார்த்தா நாங்கள் போகிற மைசூர் பேலஸ்க்கு வந்துட்டு 41 rupees தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பூத்தில் வந்துட்டு 2 rupees வாங்கிக்கினாங்க எங்ககிட்ட. அதுக்கப்புறம் 41 rupees பில் கொடுத்தாங்க. இது வந்து நீங்கள் இறங்கிட்டு பிறகு ஆட்டோ டிரைவருக்கு பே பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. எங்கள் டிரைவர் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான தாத்தா, அவர் பாவம், அவர் ரொம்ப ஸ்லோவாக தான் கூட்டின்னு போனார் எங்களை. அங்கே நாங்கள் ஆட்டோ ஏறுறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க அவருக்கு வந்து காது சரியாக கேட்காதுன்ட்டு. அவர் காது மிஷின் கூட போட்டுன்னு இருந்தார். சரி நாங்களும் வந்துட்டு பரவாயில்ல, தாத்தா ஸ்லோவாகவே போட்டுன்ட்டு நாங்களும் வந்து சைலண்ட்டாக தான் இருந்தோம். பிகாஸ் ஏன்னா நாங்கள் பேலஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு வரணும் இல்லையா, அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணின்னு இருந்தோம் எல்லாம். பட் அந்த என்னத்தான் இருந்தாலும் நம்ம ஒரு சில இடத்துல பொறுமையாக தான் போகணுன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே இருந்துச்சு. எல்லா பில்டிங்குமே அப்படியே ரொம்ப பெரிய பெரிய பில்டிங்காக இருந்துச்சு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பில்டிங்ஸ் எல்லாம் பெரிய பேலஸ் மாதிரியே இருந்துச்சு. மெடிக்கல் காலேஜு, ஹாஸ்பிட்டல் எல்லாமே. மைசூர் பேலஸ் போகிறோம். அன்பிளான்டு, இது பிளான்டு கிடையாது. பயங்கர வெயிலாக இருக்குது. மேக்கப்பெல்லாம் காட்டிட்டு போயிடும். போகிறாரு தாத்தா போயிட்டே தான் இருக்காரு. இன்னும் பேலஸ் வந்த மாதிரியே இல்லை. நாங்களும் வந்துட்டு எங்கடா பேலஸ் வந்துச்சான்னு பார்த்துன்னு இருக்கோம். பேலஸ் வரவே இல்லை. தாத்தா ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தார்.
ஒரு 10 மினிட்ஸில் போக வேண்டியது தாத்தா வந்து எங்களை ஒரு 20 மினிட்ஸ்க்கு கூப்பிட்டு போனார் போல். போகிற வழியில் எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த பில்டிங்ஸ் எல்லாம் நிறைய மரங்கள்லாம் கூட இருக்குது. பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு மைசூர். எங்கடா பேலஸ் வந்துச்சான்னு பார்த்துட்டே இருந்தோம். கடைசியா நம்ம மைசூர் பேலஸ் வந்து ரீச் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் தாத்தாக்கு வந்து 100 ருபீஸ் பே பண்ணிட்டு வந்துட்டோம். நாங்கள் 41 ருபீஸ் தான் ஆச்சு. வாங்க பியூட்டிஸ், நம்ம போய் மைசூர் பேலஸை சுற்றி பார்க்கலாம். நாங்கள் 11:10க்கு ஆட்டோ ஏறினோம் மைசூர் ரயில்வே ஸ்டேஷனில். 11:25க்கு வந்து பேலஸ் ரீச் ஆகிட்டோம். ஹாய் பியூட்டிஸ், இப்போ வந்து நம்ம மைசூர் பேலஸ் போயிருக்கோம். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். நான் வந்து என்னோடய காலேஜ் டேஸ் வந்து மைசூர் வந்திருக்கேன். ட்ரிப்பு சுற்றி பார்த்துருக்கேன் எல்லாமே. ஆனால் எனக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை. காலேஜ் டேஸில் பார்த்த மைசூர், அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்க வந்திருக்கேன் மைசூர். வாங்க இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கின்னு தான் மைசூர் பேலஸை சுற்றி பார்க்க போகணும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம ಎಂಟ್ರೆನ್ಸ್ ಟಿಕೆಟ್ ವಾಂಗ ಪೋರೋಂ. ಪಡಿಸಿ ಸೋಮವಾರದಿಂದ ಬುಧವಾರದವರೆಗೆ ಪ್ರತಿದಿನ ರಾತ್ರಿ 7 ರಿಂದ 8 ಗಂಟೆಯ ತನಕ ಹಾಗೂ ಶನಿವಾರದಂದು ರಾತ್ರಿ 8 ಗಂಟೆ 15 ನಿಮಿಷದಿಂದ 9 ಗಂಟೆ 15 ನಿಮಿಷದವರೆಗೆ ಧ್ವನಿ ಮತ್ತು ಬೆಳಕು ಕಾರ್ಯಕ್ರಮದ ಕನ್ನಡ ಅವತರಣಿಕೆಯನ್ನ ಹಾಗೂ ಗುರುವಾರದಿಂದ ಶನಿವಾರದವರೆಗೆ ಪ್ರತಿದಿನ ರಾತ್ರಿ 7 ರಿಂದ 8 ಗಂಟೆಯ ತನಕ ಧ್ವನಿ ಮತ್ತು ಬೆಳಕು ಕಾರ್ಯಕ್ರಮದ ಇಂಗ್ಲಿಷ್ ಅವತರಣಿಕೆಯನ್ನ ವೀಕ್ಷಿಸಬಹುದು. ವರಾಹದ್ವಾರದ ಟಿಕೆಟ್ ಕೌಂಟರ್ನಲ್ಲಿ ಮಾತ್ರ ಸಂಜೆ 6:30 ನಂತರ ಹೆಚ್ಚಿನ ಮಾಹಿತಿಗಾಗಿ ಸಂಪರ್ಕಿಸಲು ಕೋರಲಾಗಿದೆ. So the ticket. Palace is illuminated on Sunday and governs costs. ஒருத்தருக்கு 120 ருபீஸ் டிக்கெட்டு. ஸோ டிக்கெட்டு வாங்கிட்டு பேலஸ் பார்க்க கிளம்பிட்டோம். உள்ளே போயிருந்தோம். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் வந்து ஒரு பெரிய டெம்பிள் இருந்தது. ஸோ இந்த டெம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேலஸ்குள்ளே போகலான்ட்டு டெம்பிள் போனோம். இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளவே நிறைய டெம்பிள்ஸ் இருந்தது, 2-3 டெம்பிள்ஸு. இந்த டெம்பிள் பேர் வந்துட்டு ஸ்ரீ ஸ்வேதா வராஹா டெம்பிள், மகாலட்சுமி டெம்பிள். இது பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. இதுக்குள்ளே போகும்போதே அந்த ஃபீலெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக. இது வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள். இந்த டெம்பிள் வந்துட்டு ஹொய்சல டைனாசிட்டி இன் 12th century பில்ட் பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் டு த லெஜண்ட், அந்த வராஹா ஐடல் வந்து ஒரிஜினலாக வந்துட்டு திருமலையில் வந்து வர்ஷிப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. திருமலா திருப்பதியில். திருமலாலேருந்து ஒடியார்ஸ் வந்து மைசூருக்கு அந்த ஐடல் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த டெம்பிள் வந்துட்டு ஹொய்சலாஸ் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ அந்த ஆர்கிடெக்சரெல்லாம் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறது எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃப்ளவர் மாதிரி அதுக்கப்புறம் அந்த கோவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இந்த கோவிலோட கோபுரமெல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பியூட்டிஸ். என்னதான் நம்ம வீடியோவில் பார்த்தாலும் டைரெக்டாக போய் பார்க்கும்போதே அந்த ஃபீலு, அந்த அட்மாஸ்ஃபியர் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கால் சொட்டுதா? காலா இல்லை, லைட்டாக போகலாமா? போகலாம். தரிசனமாச்சு நல்லபடியாக.
டெம்பிள்க்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பேலஸ் போயின்னு இருக்கோம். சீக்கிரமாக போயின்னு இருந்தோம். ஏன்னா நம்ம இப்போ பேலஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் போனோம். நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் கூட அங்கே இருந்தாங்க. ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து கைடு எடுத்துக்கிறாங்க அங்கே. ஸோ கைடு வந்து அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற ஹிஸ்ட்ரி பற்றியெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பியூட்டிஸ் மைசூர் பேலஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அம்பா விலாஸ் பேலஸ். இந்த பேலஸ் வந்துட்டு ஒடையார் ராயல் ஃபேமிலியோட வீடு. த ஒடையார்ஸ் ரூல்ட் தி கிங்டம் ஆஃப் மைசூர் ஃபார் ஓவர் 500 years, லிவிங் பிஹைண்ட் அ லெகசி ஆஃப் ஆர்ட், கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன். இதோட ஒரிஜினல் பேலஸ் வந்துட்டு 14th centuryல ஒடையார் கிங்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேலஸ் வந்து நிறைய டைம்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆயிட்டுக்குது வார் நடந்தப்போ. இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற பேலஸ் வந்து ரீபில்ட் பண்ணியிருக்காங்க மகாராஜா கிருஷ்ணராஜா ஒடையார் ஃபோர்த் இன் 1912 அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் ஹென்ரி ஹெர்வின். பியூட்டிஸ் இங்கே மைசூர் பேலஸில் பார்த்தீங்கன்னா தசரா சீசனில் வந்து கிராண்ட் செலிப்ரேஷன் பண்ணுவாங்களாம். பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 lakh ஆஃப் லைட்ஸ் வந்து ஈவினிங் டைம்ஸில் வந்து போடுவாங்களாம். சூப்பராக இருக்குமா. மைசூர் பேலஸ் தான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் விசிட்டட் பேலஸ் இன் இந்தியா. பியூட்டிஸ் இந்த பேலஸ்குள்ளே வந்து நிறைய சீக்ரெட் டனல்ஸ் எல்லாம் இருக்கா. வார் டைம்லலாம் வந்து எஸ்கேப் ஆகிற ரூட்ஸ் எல்லாம் இருந்துதான். இப்போவும் வந்து அந்த டனல்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இதுக்குள்ளே போகிறப்ப வந்துட்டு ஃபுட்வேர் எல்லாம் வந்துட்டு நாட் அலவுட். கவுண்டரில் வந்து நம்மளோட ஃபுட்வேர் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேலஸ்குள்ளே போக முடியும். நாங்கள் வந்துட்டு 2 பேரும் போட்டு இருந்த செப்பல் தான் வந்துட்டு அங்கே கவுண்டரில் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கவுனம் வந்துச்சு. நாங்கள் ஃபங்க்ஷன் போகிறோம் இல்லைங்களா. ஸோ வந்து நாங்கள் ஹீலெல்லாம் வந்துட்டு கேரி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பேக்கில் இருக்கிறது கூட வந்துட்டு அந்த கவுண்டர்லேயே வந்துட்டு வச்சுட்டு போயிட்டோம். நாங்கள் போனது பார்த்தா சண்டே, செம்ம கூட்டமாக தான் இருந்தது. நிறைய ஜனம் இருந்தாங்க அன்றைக்கி. நம்ம வந்து பேலஸ்குள்ளே என்ட்ரைட்டோம். இப்போ ஃபுல்லாக இதுக்குள்ளே இருக்கிற மியூசியம் தான் பார்க்க. இந்த பேலஸ் வந்துட்டு மார்னிங் டைமில் வந்து பிங்க் கலரில் இருக்குமா, ஆஃப்டர்நூன் டைமில் வந்துட்டு கோல்டன் கலரில் இருக்குமா, ஈவினிங் டைமில் வந்து கிரே கலரில் மாறிடுமா. பியூட்டிஸ் பாருங்க பியூட்டிஸ், இந்த பேலஸ்குள்ளே வந்து எல்லாமே பெயிண்டிங்ஸில் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்போ இருந்த அந்த டைனாசிட்டி எப்படி ரூல் பண்ணின்னு இருந்தாங்க அது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக பெயிண்டிங்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பில்லர்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வண்டர்ஃபுல். இந்த பேலஸ்குள்ளே எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க யூஸ் பண்ணியிருந்த வெப்பன்ஸு, ஜுவல்லரிஸு, க்ளோத்ஸு எல்லாமே இருக்குது.
டெம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டோம், ஹீல் மாற்றிட்டோம், ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கோம். ஆட்டோ புக் பண்ணிடுறேன். Now we are going to function. நாங்கள் ஆக்சுவலாக மைசூர் வந்தது ரீசனே என்னோட ஃப்ரெண்டோட பாப்பா அது நேமிங் செரமனி, அதனால இன்னும் நிறைய விஷயம் இருந்தது நாங்கள் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இங்கே ஒரு டெம்பிள் கூட இருக்குது. ஆனால் வந்து எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு ஃபங்க்ஷனுக்குன்றதுனால நாங்கள் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு கிளம்பிட்டோம். ಯಾವ ಚಾನಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಬೇಕು ಹೇಳಿ. ಇವರು ಯೂಟ್ಯೂಬರು. நாங்கள் வந்து 12:25க்கு பேலஸ்குள்ளே போனோம். 12:30க்கெல்லாம் வந்து வெளியில் வந்துட்டோம். $12:55க்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஹால் ரீச் ஆகிட்டோம். கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போயிட்டோம். ஃபங்க்ஷனை முடிச்சுக்கிட்டு 1:40க்கு திருப்பி ஆட்டோ புக் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிட்டோம். 2 PM ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். $2:50க்கு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மைசூர்லேருந்து. 5:50க்கு KSR பெங்களூர் ரீச் ஆனோம். திருப்பி அங்கத்துலேருந்து வேறு ட்ரெயின் ஏறி 6:30க்கெல்லாம் கேஆர்புரம் ரீச் ஆகிட்டோம். ஃபைனலி ரீச் பெங்களூர். பாய் guys. ஃபங்க்ஷன் போயிருந்தோம்ல வனிதா அவங்களது, அங்கே நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட் இது வந்து பிளேட்ஸு. இங்கெல்லாம் காமன் இந்த மாதிரியெல்லாம்.
ஃபங்க்ஷன்ஸ் போனால் லேடிஸ்க்கு குங்குமஞ்சள் கொடுத்துட்டு இந்த மாதிரி எதனா ஒரு இது கொடுப்பாங்க, ப்ளவுஸ் பீஸு, அவங்கவுங்க விருப்பம் தான். நல்லா இருக்குது இந்த பேக்கிங், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. பட் என்னன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கழட்டுறதுக்கு. அவ்வளோ கழட்டு. நல்லா இருக்குல்ல பிளேட்டு. என்னமாவும் இருக்கு, குங்குமம் மஞ்சள் 2 சாக்லேட் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது பிளேட். ஸோ எனக்கு ஒன்று, அக்காவுக்கு ஒன்று, 2 பிளேட். பியூட்டிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்